அப்ப என்ன வருது? அங்க இருந்து உருண்டு வருகிற துளிகள் அருவியாக கொட்டுது, அருவி ஆறாக பெருக்கெடுத்து ஓடுது. அதை எங்க கொண்டு விட்டுறணும்? தாய்கிட்ட விட்டுறணும், கடல்ல சேர விட்டுறணும். அதுக்கு எப்படி முறை? பசுமாடு நம்ம பால் கறக்கணும், கண்ணுக்குட்டி அங்க கட்டியிருப்போம், அவுத்து விடுவோம். அது போய் மாரில் முட்டினோடனே அந்த மாட்டுக்கு, பசுமாட்டுக்கு ஒரு புள்ளையோ வைக்கலையோ போட்டுருவோம். அவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு, தன் கண்டுதான் பால் குடிக்கிறது என்ற அதே உணர்வுல இருக்கும் பசு. பாலை விட்டுரும், ரெண்டு முட்டி லேசா அதை சப்பை விட்டு குடிக்க விட்டு கண்ணுக்குட்டியை பிடிச்சி இங்கே கட்டிடுவோம், பாலை கறப்போம். அது நினைக்கும் கண்ணுக்குட்டி தான் குடிக்குதுன்ட்டு. ஆனா நீ என்ன சொல்லுவ? பசு பால் தரும், காக்கை வடையை திருடி விட்டதும்ப. நீ தான்டா பாலை திருடுற பரதேசி, நீ தான் பாலை திருடுற. அதுக்கு உனக்கு பால் கறக்கல, கண்ணுக்குட்டிக்கு தான். நான் நீ எடுத்துக்கிட்டு என்ன செய்யற? உனக்கு ஒரு மனச்சான்று இருக்கு, கடைசியா கொஞ்சம் வச்சுட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுற. எப்படி? கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுற, தாய்கிட்ட சேர விட்டுற. இதாண்டா நீர் மேலாண்மை. எப்படி பண்ணணும்? கடல்ல இருந்து, தாயிலிருந்து வந்ததில்லை. உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கிட்டு திருப்பி தாயிட